அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். காலையில் அலாரம் அடித்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம கிளம்புறோமே, நிஜமாவே நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? யாருக்காக இந்த ஓட்டம்? வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே நமக்குள்ளே கேட்டுக்கிட்ட இல்லைன்னா கேட்க மறந்த கேள்வி என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு நல்ல வேலை வேணும், இன்னொருத்தருக்கு சொந்த வீடு கட்டணும், தன் குடும்பத்தை குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், இன்னும் சிலருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அடையாளமும் மரியாதையும் வேணும். இந்த ஆசைகளும் தேவைகளும் தான் நம்மளை தினமும் எங்க வைக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு இலக்கு அடைஞ்ச உடனே நம்ம நிறுத்துறோமா? கிடையாது. அடுத்த இலக்கு, அடுத்த ஓட்டம்னு நம்ம ஓட ஆரம்பிச்சிடுறோம். 10வது முடிச்சா வாழ்க்கை செட்டில்னு சொன்னாங்க. அப்புறம் காலேஜ், வேலை, கல்யாணம், குடும்பம், குழந்தைகள்னு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டம் தப்பு இல்லை, ஆனால் எதை இழந்துட்டு ஓடுறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. இடையில நம்ம கேட்குற இன்னொரு கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? வாழ்க்கையில் கஷ்டமும் வலியும் இல்லாமல் யாருமே இல்லைங்க. ஒரு விதை கூட இருட்டுக்குள்ளே புதைக்கப்படும் போது தான் அது செடியாக முளைக்குது. ஒரு தங்கம் சுடப்படும் போது தான் ஆபரணமாக மாறுது. ஒரு சிற்பம் உளி அடி தாங்கும் போது தான் சிலையாக மாறுது. நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை உடைக்கிறதுக்காக இல்லை, நம்மளை உருவாக்குறதுக்காகத்தான் வருது. கஷ்டங்கள் தான் நம்மளோட நிஜமான பலத்தை நமக்கே அடையாளம் காட்டுது. இன்னைக்கு நீங்கள் படுற கஷ்டம் நாளைக்கு நீங்கள் அடைய போகிற வெற்றிக்கு ஒரு நல்ல அனுபவ பாடம். ஆனால் இந்த ஓட்டத்தில் நம்ம எதை இழக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கூட இருக்கிற குடும்பத்தோட செலவழிக்க ஒரு அரை மணி நேரம், பழைய நண்பர்களோட சிரிச்சு பேசுகிற ஒரு 10 நிமிஷம், மனசார ரசித்து சாப்பிட்ற ஒருவேளை சாப்பாடு, அமைதியாக வானத்தை பார்த்து சுவாசிக்கிற தருணம். எதிர்காலத்தை சிறப்பாக்கணுங்கிற ஓட்டத்தில் நிகழ்காலத்தை வாழ மறந்துடுறோம். நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு நினச்சி இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம ஒத்தி வச்சுக்கிட்டே போகிறோம். வெற்றி முக்கியம்தான், பணமும் முக்கியம்தான். ஆனால் அதை அனுபவிக்க ஆரோக்கியமும் அன்பான மனிதர்களும் மன அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஓட்டத்தை நிறுத்திடலாமா? கஷ்டப்படுறதை நிறுத்திடலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஓடணும், ஆனால் பதட்டத்தோடு இல்லை, தெளிவோடு ஓடணும். பக்கத்தில் ஓடுறவனை பார்த்து உங்கள் வேகத்தை தீர்மானிக்காதீங்க. உங்களோட பாதை வேற, அவங்களோட பாதை வேற. ஓடிக்கிட்டே இருக்கும்போது வழியில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிங்க. உங்ககிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. வாழ்க்கைங்கிறது வெறும் ஓட்டப்பந்தயம் கிடையாதுங்க, அது ஒரு அழகான பயணம். ஓடுங்க, ஆனால் வழியில் இருக்கிற பூக்களையும் ரசிச்சுக்கிட்டே ஓடுங்க. வாழ்க்கை கஷ்டமானது தான், ஆனால் அது கண்டிப்பாக வாழ்வதற்கு மிகவும் ரொம்ப அழகானதும் கூட. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் அழகாக கொண்டு போங்க.